ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? 25/7/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இங்கே நீங்கள் உங்களோட சேர்த்து முழு உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் புதியவர்களாக ஆக்கிறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஒட்டுமொத்த உலகத்தையே புதியதாக மாற்றுறதுக்காக வந்திருக்கிறீங்க. கல்பத்தருவாக மாற்றுறதுக்காக வந்திருக்கிறீங்க. ஏன்னா நினைவின் மூலமாக தான் காயக்கல்பம் கிடைக்கும். காயம்னா உடம்பு. ஸோ கல்பத்தரு மாதிரி ஆரோக்கியமான உடல் கிடைக்கும். எப்படி? நினைவின் மூலமாக தான். நினைவின் மூலமாக தான் ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கும். ஞானத்தின் மூலமாக செல்வம் கிடைக்கும். கேள்வி: நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசி ஆகிறதுக்கான விதி என்ன தெரியுமா? இப்போ குழந்தைங்களுக்கு எப்படி ஜீவதானம் கிடைக்கிது? அதுக்கு பதில், நரகவாசியிலேருந்து சொர்க்கவாசி ஆகணும், கண்டிப்பாக இறக்கணும். நான் உங்கள் எல்லோருக்கும் மரணத்தை கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். உங்களுடைய இந்த தேகத்தை அழித்து மற்ற அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்வேன். இதுதான் உண்மையான உயிர் தானம், வாழ்க்கை தானம் அல்லது உயிர் பிச்சை. அதற்காகத்தான் இந்த மகாபாரத யுத்தம். ஸோ இதில் எல்லாமே விநாசமாயிடும். பிறகு ஆத்மாக்கள் தூய்மை அடைஞ்சு அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிடுவாங்க. பிறகு அங்கேருந்து சொர்க்கத்துக்கு வருவாங்க. ஸோ அப்போ நரகாசிலேருந்து சொர்க்கவாசி ஆகணும்னா கண்டிப்பாக இறக்கணும். அப்படின்னா இறக்குறவங்க எல்லாம் சொர்க்கவாசி ஆகிடுவாங்களா? இறப்பதற்கு முன்பு இறக்கணும். அதான் இங்கே முக்கியமான விஷயம். இங்கே 2 தடவை பிறக்கிறோம், 2 தடவை இறக்குறோம். லௌகிகமாக லௌகிக அப்பா அம்மாவுக்கு பிறக்கிறது ஒன்று, அடுத்தது பாபாவுக்கு பிறக்கிறது. அப்போ தான் பிறக்கிறோமே. ஆனால் அப்போவே இறக்கவும் செய்கிறோம். இல்லை, முந்தைய ஜென்மத்திலேருந்து இறக்குறோம். ஸோ அப்படி முற்றிலுமாக இறந்து உடலற்ற ஆத்மாவாக உங்களை உணர்றதுக்கு பேர் தான் சங்கமயுக பிராமண வாழ்க்கை. ஸோ அப்போ முதல்ல உங்களுக்கு மரணத்தை கொடுக்குறேன். மரணத்தை கொடுத்து அழிச்சிட்டு போகிறோம். அப்போ மரணத்தை கொடுக்குறன்னும்பொழுது என்ன அர்த்தம்? தேக உணர்வை அழிக்கிறார். ஆத்மாவை தான் அழிச்சிட்டு போகிறார். அப்போ தேக உணர்வை அழிக்கலைன்னும் பொழுது ஆத்மா துடிக்கும் உடம்புலேருந்து வெளியில் வரும்போது. ஆனால் ஏற்கனவே தேக உணர்வை அழிச்சிட்டா அந்த ஆத்மாவுக்கு கவலையே கிடையாது. இப்போ ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறான், அவனுக்கு எதுவுமே கிடையாது. அவனை அரசாங்கம் திடீர்னு அப்புறப்படுத்தி வேறு இடத்துல இட்டுட்டு போய் விட்டால் அவனுக்கு என்ன கவலையாக இருக்க போகுது? ஆனால் அந்த இடத்துல வீடு கட்டி இருக்கிறவங்கள இழுத்துட்டு போய் வேறு இடத்துல விட்டால் தான் அவங்க துடிப்பாங்க. ஏன்னா அது என் வீடு, அந்த உணர்வில் இருப்பாங்க. ஸோ அதனால தான் தேகம் உட்பட அனைத்தையும் புத்தியிலிருந்து மறங்கன்றார். அதன் மூலமாக தான் உங்களுக்கு சொர்க்க வாழ்க்கை கிடைக்கிது. இதுதான் உண்மையான உயிர் தானம். ஸோ அப்படி தானம் கொடுப்பதற்காகத்தான் இந்த மகாபாரத யுத்தம். எப்படியும் எல்லாமே அழியத்தான் போகுது அப்படின்னா 100% கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுச்சுன்னா அதுலேருந்து புத்தியை நீக்கிறதான புத்திசாலித்தனம் இல்லையா? ஸோ அப்போ தான் ஆத்மாக்கள் தூய்மை அடைஞ்சு வீட்டுக்கு போகும். தூய்மை அடைஞ்சு வீட்டுக்கு போனால் தான் சொர்க்கத்துக்கு வர முடியும். அதுவும் எப்படி? பாபா நினைவிலிருந்து தூய்மை அடைஞ்சால் தான் சொர்க்கத்துக்கு வர முடியும். பாடல்: மாதா ஹே மாதா, ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களே, பாட்டின் வரிகளை கேட்டீங்களா? ஸோ இது ஜெகதம்பாவுடைய மகிமை, தாயே அப்படின்றது.
இப்போ ஜெகதம்பாவுடைய மகிமை இந்த பாரதத்தில் தான் பாடப்படுது. அப்போ ஜெகத்தின் தாய் இருக்கிறாங்கன்னா ஜெகத்தின் பிதாவும் கண்டிப்பாக இருப்பாங்க தானே. ஜெகதம்பான்னு சரஸ்வதியை சொல்கிறோம். ஸோ ஒருத்தருக்கு ஒரு பேர் தானே இருக்கும். அதேமாரி உங்களுடைய பேர் கூட ஒன்று தான். ஆளாளுக்கு 2-3 பேரை வச்சுருக்கிறீங்க. இப்போ ஜெகதம்பா சாகாரத்தில் தான் காட்டுறாங்க. ஜெகதம்பாவுக்கு ஒன்றும் லிங்கமாக கொடுக்கல, சரீரதாரியாக தான் இருக்கிறாங்க. ஜெகத் பிதாவும் சரீரதாரியாக தான் இருக்கிறார். அவரை தான் பிரஜாபிதான்னு சொல்கிறோம். முழு உலகத்துக்கும் தாய் இருக்கிற மாதிரி முழு உலகத்துக்கும் தந்தையும் இருக்கிறார். கண்டிப்பாக 2 பேருமே இந்த உலகத்தில் தானே இருப்பாங்க. ஸோ 2 பேருடைய பேரையும் பாபா சொல்லி இருக்கிறார். ஜெகதம்பா மம்மா சரஸ்வதி, ஜெகத்பிதா பிரஜாபிதா பிரம்மா. ஸோ அப்போ மம்மா பாபாவை பிரஜாபிதா பிரஜா மாதான்னு சொல்லலாம். இப்போ புரியுதா? அங்கே மாதா கோயில்ன்றாங்கல்ல, அதுவே மம்மாவுடைய மகிமை தான், பிரஜா மாதா. இப்போ சிவபாபா இன்னொரு ஜெகத்பிதான்னு சொல்லப்படுறார். இல்லை, ஜெகத்தின் தந்தை 2 பேர். பிரம்மா பாபாவும் ஜெகத்தின் தந்தை தான், சிவபாபாவும் ஜெகத்தின் தந்தை தான். எவ்வளோ ஆழமான விஷயம் இல்லையா? ஆனால் ஆத்மாக்களின் தந்தை, ஆத்மாக்களின் ஜெகத்பிதா சிவபாபா. அவரை தான் பரமபிதா பரமாத்மா சிவன்னு சொல்கிறோம். வெறும் ஈஸ்வரன் பரமாத்மான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவருக்கு பேர் உருவமெல்லாம் இருக்குது இல்லையா? அவர் நமக்கு என்ன உறவுன்றதும் சேர்த்து சொல்கிறோம். பரமபிதா பரமாத்மா சிவன் அப்படின்ட்டு அவரை தான் இறைத்தந்தைன்னு சொல்கிறோம். ஒருத்தரோ ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கிறார், அதுதான் சிவபாபா. இன்னொருத்தரோ சாகார மனிதர்களின் தந்தை, அவர் தான் பிரம்மா. சாகார மனிதர்களின் தாய் மம்மா. சிவன் ஆத்மாக்களின் பிதா. அவர் தான் என்னுடைய அப்பான்னு ஆத்மா சொல்லுது. பிறகு ஆத்மாவுக்கு சாகார சரீரம் கிடைக்கும் பொழுது பிரம்மாவை அப்பான்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு 2 தந்தை. பிரம்மாவும் தந்தை தான், சிவபாபாவும் தந்தை தான். பதித்த பாவனா வாங்கன்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. அப்போ அவர் வராருனாலே 2 தந்தையும் வந்தாகணும். ஏன்னா ஒரு தந்தைக்கு உடம்பு இல்லையே, இன்னொரு தந்தை உடம்புல தான் வந்தாகணும். சிவபாபா தான் படைப்பவர், புது உலகத்தை படைக்கிறார். ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல பிரம்மாவை படைக்கிறார். விஷ்ணுவையோ சங்கரனையோ ஒருபோதும் பிரஜாபிதான்னு சொல்ல மாட்டாங்க. பிரம்மாவைத்தான் பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தான் சிவபாபா நம்மளை, அதாவது ஆத்மாக்கள் அனைவரையும் தத்தெடுக்கிறார். ஸோ அதனால் நாம் கூட சிவபாபாவுடைய குழந்தைங்கன்னு சொல்கிறோம். சிவபாபா இந்த பிரம்மாவுக்குள்ளே பிரவேசமாகி நம்மளை தத்தெடுத்திருக்கிறார். எதுக்கு தத்தெடுக்கிறார்? ஆத்மாக்களை தூய்மைப்படுத்துறதுக்காக. ஏன்னா ஆத்மா தான் தூய்மை இழந்து இருக்குது. அதனால் அதுக்கு கிடைச்ச சரீரமும் தூய்மை இல்லாமல் இருக்குது. தங்கத்தில் எப்படி வெள்ளி தாமிரம் இரும்பெல்லாம் கலக்கிறாங்களோ அந்த மாதிரி ஆத்மாவுக்குள்ளே கூட திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகத்திலெல்லாம் கலப்படம் வர ஆரம்பிக்குது. ஆனால் உண்மையிலே முக்தி தாமத்தில் வசிக்கும் பொழுது ஆத்மா தூய்மையாக இருந்துச்சு.
அங்கே தான் சிவபாபாவும் வசிக்கிறார். சிவபாபா பிரஜாபிதா பிரம்மா பாபா. இதில் ஒருத்தர் தந்தை இல்லையா, சிவபாபா தான் தந்தை. இன்னொருவர் தாதா, அதாவது மூத்த சகோதரர். அனைத்து மனிதர்களும் சிவபாபாவுடைய குழந்தைன்னு நமக்கு தெரியும். அதாவது சிவ வம்சத்தவர் எல்லா ஆத்மாக்களும், பிரம்மகுமாரி ஆனாலும் சரி ஆகாட்டினாலும் சரி. அதுக்கு பிறகு சிவபாபாவால் பிரம்மா மூலமாக தத்தெடுக்கப்பட்டவர்கள் பிரம்மகுமார் குமாரிகள். சிவபாபாவும் பிரம்மாவும் ஒரே உடம்புல ஒன்றா இருக்கிறாங்க. சிவபாபா இவருக்குள்ளே வீற்று இருக்கிறார், பிரம்மாவுக்குள்ள. நம்மளை பிராமணன் ஆக்கி மனுஷனை தேவதை ஆக்கிறதுக்காகத்தான் இந்த ராஜயோகத்தை பாபா கற்றுக் கொடுக்கிறார். தேவதைகளும் சத்தியுகத்தில் தான் இருப்பாங்க. தேவதைகளை பதித்த பாவனர்னோ ஞான கடல்னோ யாரும் சொல்ல மாட்டாங்க. அவங்கள பாபான்னு கூட யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் விஷ்ணுபுரியின் எஜமானர்களாக ஆகிட்டு இருக்கிறீங்க. விஷ்ணுவுடைய இணைந்த ரூபம்தான் இந்த லக்ஷ்மி நாராயணன். அதாவது லக்ஷ்மி நாராயணனுடைய இணைந்த ரூபந்தான் விஷ்ணு. இது மனிதர்களுக்கு தெரியல. பக்தி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக 2 தந்தை இருக்கிறாங்க. ஒன்று லௌகிக தந்தை, இன்னொன்று பரலௌகிக தந்தை. சத்தியுகத்தில் எல்லோருக்கும் ஒரு தந்தை தான் இருப்பாங்க. பரலௌகிக தந்தை பற்றி நினைவே இருக்காது. அதனால் அங்கே யாருமே பரமபிதா பரமாத்மா துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுப்பவரே வாங்க அப்படின்னு கூப்பிடவே மாட்டாங்க ஒருபோதும். ஏன்னா அங்கே யாரும் பாவம் செய்யலையே, அழுக்கு ஆகலையே கூப்பிட்றதுக்கு. துக்கமே இல்லையே அங்கே. அங்கே தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. அதனால் அவங்க இறை தந்தையே விடுவிப்பவரே வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பதித்த பாவனரை கூப்பிட்ற அளவுக்கு யாரும் அங்கே தூய்மை இல்லாமல் துக்கம் மிக்கவர்களாக இருக்கிறது கிடையாது. பாரதத்தில் இன்னையிலிருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி தேவி தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. பிறகு 1250 வருடங்களுக்கு பிறகு ராமர் சீதையின் ராஜ்யம் ஆரம்பமாகுது. ஸோ பாபா உறுதிப்படுத்தி சொல்கிறார், சத்யுகம் திரேதா யுகத்தில் நீங்கள் 21 பிறவிகள் எடுத்தீங்க. ஸோ ஒவ்வொரு யுகமும் 1250 வருடம் நடக்குது. ஸோ சத்யுகத்தில் லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம், திரேதாயுகத்தில் ராமர் சீதையின் ராஜ்யம். இந்த 2 ராஜ்யமும் சேர்த்து 21 பிறவி எடுக்கிறோம். ஸோ பாரதத்தில் தான் பிராமணர்கள், தேவதைகள், சத்திரியர்கள், வைஷ்யர்கள், சூத்திரர்கள்ன்ற இந்த வர்ணம் வருது. தந்தை பழைய உலகத்தை புது உலகமாக ஆக்கிறார், அதாவது புதுப்பிக்கிறார் இல்லையா. இல்லாத ஒரு உலகத்தை ஜூமந்திரகாலை போட்டு வர வைக்கல, இருக்கிறத புதுப்பிக்கிறார். ஸோ காயா கல்பத்தருவா ஆக்கிறார். முதுமையிலும் இளமையாக இருக்கிற மாதிரி நம்ம உடலை மாற்றுறார். இல்லை சொர்க்கத்தில் முதுமை இப்போதைய இளமை மாதிரி இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள். இல்லை அது ஒரு ஜென்ரேஷன், போன ஜென்ரேஷன் அப்பா அம்மாவோட கம்பேர் பண்ணும்போதே நம்ம அவங்கள விட வயசானவர்கள் மாதிரி தான் அந்தந்த ஏஜில் இருக்கிறோம். அமரர்களாக ஆக்கிறார் தந்தை. குழந்தைகளாகிய உங்களை அமரலோகத்தின் எஜமானர்களாக ஆக்கிறார். ஸோ அமரலோகத்தின் எஜமானர் ஆக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? மரணமற்ற உலகத்தின் எஜமானர். ஏன்னா அங்கே திடீர் மரணம் இருக்காது. அந்த திடீர் மரணத்தை தான் மரணலோகம்னு சொல்கிறோம். அது இங்கே தான் இருக்குது. அல்பகால மரணம்னு சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இங்கே தான் இருக்குது. அகால மரணம். பாரதம் அமரலோகமாக இருந்தபோது
தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்தது. இன்னொன்று அவங்க ஃபுல்லாக ஆத்ம உணர்வுலே இருக்கிறாங்க, தேக உணர்வுலே இல்லாததுனால தேகத்துக்கான மரணத்தை அவங்க மரணமாக கன்சிடர் பண்ணுறது கிடையாது. அதுவும் ஒரு காரணம், மரணம் இல்லாத உலகம்னு அதை சொல்கிறதுக்கு. ஸோ அப்படிப்பட்ட அமரலோகமாக நம்ம பாரத பூமி தான் இருந்துச்சு. அங்கே தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்துச்சு. ஏனியில் இறங்கி இறங்கி வந்து மரணலோகத்தின் எஜமானர்களாக ஆகியிருக்கிறாங்க. பாருங்கள், அமரலோகத்தின் எஜமானராக இருந்த நாமளே தான் ஏணிப்படியில் இறங்கி இறங்கி வந்து கடைசியில் மரணலோகத்தின் எஜமானராக ஆகிட்டோம் கலியுகத்தில். எங்கள் பாரதம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதனால் பிரஜைகள் கூட எஜமானராகிட்டாங்க. நீங்கள் கூட எங்களுடைய பாரதம்னு சொல்லுவீங்க. நாம் இந்த பாரதத்தின் எஜமானராக இருந்தோம், ஆனாலும் நரகவாசியாக இருந்தோம். ஆனால் தேவதைகளோ நாங்கள் சொர்க்கவாசிகள்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட சொர்க்கவாசியாக தான் இருந்தீங்க. பிறகு 84 பிறவிகள் அனுபவித்து நரகவாசியாக இருக்கிறீங்க. இங்கே பாரதத்தில் தான் சிவபாபா ஜென்மம் எடுக்கிறார். அதனால தான் சிவராத்திரியும் சிவ ஜெயந்தியும் இங்கே புகழ்பாடப்படுது. கிருஷ்ண ஜெயந்தியும் கொண்டாடுறாங்க. ஸோ அவர் இந்த காலத்தில் பிறந்தாருன்னு சொல்கிறாங்க இல்லை, அஷ்டமி, கோகுல அஷ்டமி, ஸோ அஷ்டமியில் பிறந்தாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் தாயின் கர்ப்பத்தில் அவருடைய ஜென்மம் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்க. சத்தியுகத்தில் கண்டிப்பாக தாயின் கர்ப்பத்தில் பிறவி எடுத்திருப்பார் தானே. கிருஷ்ண ஜெயந்தி சத்தியுகத்துடைய புத்தம்புது உலகத்தில் தான் நடக்குது, அதாவது கிருஷ்ணருடைய ஜென்மம். பிறகு அவர் மறுஜென்மத்திலும் வர தொடங்கிடுறார். பாபா ஒருத்தருடைய விஷயத்தை மட்டும் சொல்லலை, சொர்க்கத்தில் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும். கிருஷ்ணபுரியைத்தான் விஷ்ணுபுரின்னும் சொல்கிறாங்க. ராஜாக்கள் எப்போ கீழே இறங்குறாங்களோ அப்போ ராஜ்யமும் இறங்குது. அதில் ராஜா, ராணி, பிரஜைகள் அப்படின்னு எல்லாருமே வந்துடுறாங்க. இல்லை, ராஜ்யமே இறங்குதுன்னா என்ன அர்த்தம்? ராஜா, ராணி, பிரஜைகள் எல்லாரையும் சேர்த்து தான் ராஜ்யம்னு சொல்கிறோம். சந்திர வம்சத்துடைய ராஜ்யம் இருக்கும்போது சூரிய வம்சத்துடைய ராஜ்யம் கடந்து முடிஞ்சிடும் இல்லையா. சூரிய வம்ச ராஜ்யமும் சந்திர வம்ச ராஜ்யமும் ஒன்றா இருக்க முடியாது. சூரிய வம்சம் முடிஞ்சு தான் சந்திர வம்சம் வருது. ஸோ அப்போ அந்த ராஜ்யம் மாற்றம் அடைஞ்சு சந்திர வம்சத்தினருக்கு கிடைக்கிது. பிறகு வைஷ்ய வம்சத்தினருக்கு கிடைக்கிது. நாம் இப்போ பிராமண குலத்தவராக உச்சிக்குடுமையாக இருக்கிறோம். உச்சிக்குடுமி மாதிரி உயர்ந்தவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு இப்போ புரிஞ்சுக்கிறோம் இல்லை. இந்த 4 வர்ணங்களிலும் மிக உயர்ந்தது இப்போ இருக்கிற பிராமண வர்ணம் தான். அதோடைய நினைவாக தான் பிராமணர் ஜாதி உயர்ந்த ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. குடுமிக்கு மேலே இருக்கிறவர் தந்தை இல்லையா. நமக்கு மேலே உயர்ந்தவர்னால் அது தந்தை மட்டும்தான். நாம் முதல்ல பிராமணனாக இருந்தோம், பிறகு சூத்திரர்களாக அதாவது பாதமாக ஆனோம் இல்லை. இந்த வர்ணமே விஷ்ணுவோடைய உடலை வச்சு சொல்லுவாங்க. விஷ்ணுவோடைய தலைக்கு மேலே இருக்கிறது உச்சிக்குடுமி, அதை காட்டவே இல்லை ஆக்சுவலாக, அதுதான் பிராமணர்கள். அடுத்தது தலைப்பகுதி தேவதை, நெஞ்சு பகுதி வைஷ்யர், வயிற்றுப்பகுதி சூத்திரர், கால் பகுதி வயிற்றுப்பகுதி வைஷ்யர், நெஞ்சு பகுதி சந்திர வம்சத்தினர். தலைப்பகுதி தேவதை, நெஞ்சு பகுதி சத்திரியர், வயிற்றுப்பகுதி வைஷ்யர், கால் பகுதி சூத்திரர். ஸோ அப்படி உச்சிக்குடுமையாக இருந்த நாம் தான் இப்போ பாதமாக மாறிட்டோம். இப்போ பாதத்துலேருந்து ஒரேடியாக குடுமி ஆகிடுறோம், டக்குன்னு மேலே போயிடுறோம். இது எவ்வளோ பெரிய அதிசயம் இல்லையா. ஸோ அதுதான் கீழே இருக்கிறவங்கள மேலே உயர்த்துறார் அப்படின்ட்டு பைபிள் அடிக்கடி வரும். ஸோ இங்கே கீழே இருக்கிறாங்கன்றதுடைய உண்மையான அர்த்தம்னா இருக்கிறதுலே கீழே இருக்கிறது நாம தான் பாதமாக இருக்கிறோம். ஸோ
உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் முதல்ல பார்த்திங்கன்னா சிவபாபா தான். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உச்சிக்குடிமை பிராமணர்களாகிய நாம தான். ஸோ பாபா தான் நம்மளை பிராமணர்களாக உருவாக்கி இருக்கிறார். இப்போ நாம் சிவபாபாவை பாபா பாபான்னு சொல்கிறோம், பிரம்மா பாபாவையும் பாபான்னு சொல்கிறோம். அப்போ பிரம்மாவுக்கும் சிவபாபா அப்பா அப்படின்னும் பொழுது நாம் சிவபாபாவுக்கு பேரன் பேத்தி ஆகிடுறோம். ஸோ இதில் நினைவாக தான் கிறிஸ்மஸ் தாத்தா கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்தார். அப்போ தாத்தா பேரன் பேத்திகளுக்கு தானே எடுத்துகிட்டு வர்றார். ஸோ அது உண்மையிலே சிவபாபாவுடைய நினைவு. நம்ம எல்லோருமே பிரம்மாவுடைய குழந்தைகள், பிராமணிகள், ஒரு தந்தையுடைய குழந்தைகள் நாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? சகோதரன் சகோதரிகள். இப்போ இல்லையா, உடலில் வரும்பொழுது தான் பிரம்மா நமக்கு தந்தை. ஸோ அந்த ரீதியில் நம்ம எல்லோரும் சகோதரன் சகோதரி. அப்போ சகோதரன் சகோதரிக்கு இடையில் குற்றப்பார்வை இருக்க முடியாதில்ல, இச்சையாக பார்க்க மாட்டாங்கல்ல, பார்க்க முடியாது இல்லை. ஸோ அது ஞாபகம் இருக்கணும். அப்போ பிரம்மா குமாரிகள்ன்றதே பயங்கரமான ஒரு வார்த்தை இல்லையா. நம்ம ஞானத்துடைய சாரமே அதில் வந்துடுது. பிரம்மா குமாரிகள்ன்ட்டு ஒரு தந்தையின் குழந்தைகள், சகோதரன் சகோதரிகள். இப்போ தீய நோக்கமே இருக்க முடியாது. அதனால தான் பிராமணர்கள் உயர்ந்தவர்கள். எவ்வளவு அளவற்ற குழந்தைங்க எல்லோரும் பாபான்னு சொல்கிறாங்கன்னா இவ்வளவு பேர் பொய்யானவர்களாக ஆக முடியாது இல்லையா. எல்லாருடைய தந்தை அந்த நிராகார சிவனும் இந்த சாக்கார பிரஜாபிதா பிரம்மாவும். ஸோ ஒரு தந்தையுடைய குழந்தைகள் சகோதரன் சகோதரியாக இருக்கிறோம். அப்போ நீங்கள் கண்டிப்பாக தூய்மையானவராக ஆகணும். யாரை பார்த்தாலும் சகோதரன் சகோதரின்ற அந்த உணர்வு தான் வருதுன்னா அதுதான் தூய்மை. நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் எல்லோரையும் அண்ணா அக்கான்னு தானே கூப்பிட்டோம். ஸோ அப்போ உண்மையிலே அந்த காமம் இல்லாமல் இருந்தது. அந்த மாதிரி இப்போ ஆகணும். ஆனால் கணவன் மனைவி எப்படி தூய்மையாக முடியும்? அதுக்காக தான் இந்த சகோதரன் சகோதரி அப்படின்ற யுக்தி இந்த நாடகத்தில் பதிவாகி இருக்குது. இங்கே குமாரிகள் மட்டும்தான் இருக்கிறாங்களே, குமாரிகளே கிடையாது இல்லையா. அவங்கக்கிட்ட நம்ம விலகி வந்துட்டோம். அவங்களும் நமக்கு சகோதர சகோதரிகள் தான். பட் நேரடி குழந்தை கிடையாது, மாற்றந்தை குழந்தை. ஸோ அதனால் அவங்க இஷ்டத்துக்கு நடக்கிறதுனால நம்ம விலகி இருக்கிறோம். அவங்க பதிதர்களாக, சூத்திரர்களாக, கீழான புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அப்பாவை அவங்க தெரிஞ்சிக்காதது தான். ஆனால் இறை தந்தையேன்னு சொல்கிறாங்க. எங்கே அந்த தந்தையுடைய தொழிலை பற்றி தெரியுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. அவருடைய பேர், ரூபம், தேசம், காலம் பற்றி சொல்லுங்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க. அப்போ அவங்க நாஸ்திகர்கள் தானே. படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் இருக்கிறது தூய்மையற்ற உலகத்தில் இருக்கிறாங்க. சத்தியுகம் தான் தூய்மையான உலகம். ஆனால் நாம் ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிறோம். சத்தியுகம் தான் தூய்மையான உலகம், கலியுகம் தூய்மையற்ற உலகம். அதிலும் குறிப்பாக இப்போ முற்றிலும் தமோ பிரதானமாக இருக்கிறாங்க. சரி எது தப்பு எதுனே தெரியாமல் இப்போ பாருங்கள், நடிகை ரேவதி ஹேட்ஸ் ஆஃப் ஜென்சி கிட்ஸ் போராடுறது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்கள் காலத்தில் இந்த மாதிரி எங்களுக்கு தைரியம் இல்லை, நீங்கள் கலக்குறீங்க அப்படின்றாங்க. ஸோ அதான் சொல்கிறார், இப்போ முற்றிலும் தமோ பிரதானமாக இருக்குது. அதனால தான் இதை கொடுமையான நரகம்னு சொல்லப்படுது. ஸோ இப்போ முற்றிலும் தமோ பிரதானமாக இருக்கிறதுனால தான் இதை கொடுமையான நரகம்னு சொல்லப்படுது. ஸோ அந்த நரகத்திலையும் நிலைகள் மாறுது இல்லை. ஆரம்பத்தில் நரகத்திலையுமே சதோரஜோத்தமா உண்டு, கலியுகத்திலையுமே சதோரஜோத்தமா உண்டு.
துவாபர யுகத்திலிருந்து நரகமாக தொடங்குது. பிறகு வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. பக்தி கூட முதல்ல சதோபிரதானமாக கலப்படமற்றதாக ஒரு சிவபாபாவை மட்டும் பண்ணுற பக்தியாக இருந்தது. பிறகு அதுவுமே சதோ ரஜோ தமோ ஆகுது இல்லையா? 3 சாலைகள் சந்திக்கிற இடத்த முச்சந்தின்னு சொல்லுவாங்க. அங்கே ஒரு பிள்ளையாரை வச்சு எண்ணெய் இதெல்லாம் ஊற்றி தலை வணங்குவாங்க. பிள்ளையார் வைப்பாங்க, அல்லது வெறும் கல் கூட வச்சு வணங்குவாங்க. அதான் பாபா சொல்கிறாரு, யோசிச்சு பாருங்கள், சிவபாபாவுடைய பூஜை எங்கே, முச்சந்தியை வணங்குறது எங்கே? இதுதான் தமோ பிரதான பக்தின்னு சொல்லப்படுது. நீருக்கும் கூட பூஜை பண்ணுறாங்க. பதித்த பாவனை கங்கைன்ட்டு கங்கைக்கு மகிமை பாடுறாங்க. பாபா கேட்குறாரு, உண்மையிலே பதித்த பாவனர் யார்? கங்கையா? ஸ்தூலமான நீருடைய கங்கை எப்படி பதித்த பாவனை ஆக முடியும்? அது வெறும் தண்ணி தானே. ஸோ பதித்த பாவனரோ தந்தை தான். சிவ ஜெயந்தி கூட பாரதத்தில் தான் கொண்டாடுறாங்க. அப்போ கண்டிப்பாக பாரதத்தில் தானே வந்திருப்பார். அவருடைய பிறந்தநாள் இங்கே தான் கொண்டாடுறாங்கன்னா இங்கே தானே வந்திருப்பார். தூய்மையற்றவர்களை தூய்மையான தேவதையாக்கிறதுக்காக வந்திருப்பார். பிரம்மாவின் தேகத்தில் வந்து மனிதர்களை இப்போ தேவதை ஆக்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். நாம் ஆகிட்டு இருக்கிறோம். ஏன்னா நாம் இங்கே வர்றதே தூய்மையற்ற நிலையிலேருந்து தூய்மையானவராக ஆகிறதுக்காகத்தான். உங்களுக்கு எப்படி 2 கைகள் இருக்குதோ அதே மாதிரி தான் தேவதைகளுக்கும் 2 கைகள் தான் இருக்கும். 4-8 கைகள்லாம் இருக்காது எந்த மனுஷனுக்கும். ஏன்னா தேவதைகளும் மனிதர்கள் தானே. ஆனால் அதை ஒரு அலங்காரமாக காட்டிட்டாங்க. இல்லறத்தை காட்டுறதுக்காக சதுர்புஜங்களை காட்டிட்டாங்க. 4 கைகள், 2 கை கணவனுடையது, 2 கை மனைவியுடையது. ஸோ அதனால் விஷ்ணுபுரின்றது லக்ஷ்மி நாராயணன் வாழ்ந்த இடத்துக்குத்தான் சொல்லப்படுது, அதாவது சத்தியுகத்துக்கு. வைஷ்ணவர்ன்ற வார்த்தை கூட விஷ்ணுவிலிருந்து தான் வெளிப்பட்டது. தேவதைகள் வைஷ்ணவர்களாக இருந்தாங்க, அதாவது விஷ்ணுவுடைய வம்சம் அப்படின்னு அர்த்தம். இப்போ வைஷ்ணவர்கள்ன்றது தூய்மையாக இருந்தாங்க, சம்பூர்ண தூய்மையாக இருந்தாங்கன்னு அர்த்தம். ஆனால் இன்றைக்கி வந்து வல்லபாச்சாரி வைஷ்ணவர்கள் வந்து சைவ உணவு சாப்பிட்றாங்க. ஆனால் அதுக்காக அவங்க ஒன்று நிர்விகாரிகளாக இருக்கிறது கிடையாது, தூய்மையாக இருக்கிறது கிடையாது. பாருங்கள், அவங்களுடைய மாளிகைகள் பாருங்கள், நல்லா பெருசு பெருசாக இருக்கும். அப்போ வைஷ்ணவர்கள் அப்படிங்கிறது அர்த்தத்தை கூட அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. விஷ்ணுபுரியில் வசிக்கிறவங்க தான் உண்மையிலே வைஷ்ணவர்கள். ஆனால் உண்மையான வைஷ்ணவர்கள் நீங்கள்னு பாபா நம்மள சொல்லுவார் இல்லையா? ஏன்னா அவங்கள விட உயர்ந்தவர்கள் இல்லையா? ஸோ தூய்மையானவர்களை தான் வைஷ்ணவர்கள்னு சொல்லுவோம். ராதாகிருஷ்ணருக்கு தனியாக கோயிலும் லக்ஷ்மி நாராயணனுக்கு தனியாக கோயிலும் கட்டியிருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்குதுன்னே பாரதவாசிகளுக்கு தெரியாது. உண்மையிலே ராதாகிருஷ்ணர் தான் பெருசான பிறகு லக்ஷ்மி நாராயணனாக ஆகிறாங்க. இது யாருக்கும் தெரியாது. ராதாகிருஷ்ணர்ன்றது குழந்தை பருவம், லக்ஷ்மி நாராயணன்றது பெரியவங்க ஆனதுக்கப்புறம் இருக்கிற ரூபம். லக்ஷ்மி நாராயணனுடைய சிறு வயது படங்கள் எதுவுமே பக்தி மார்க்கத்தில் கிடையாது. லக்ஷ்மி நாராயணனை சத்தியுகத்திலையும் ராதாகிருஷ்ணரை துவாபர யுகத்திலையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஒருத்தருடைய குழந்தை பருவம் 2 யுகம் கழிச்சா வரும், அப்படி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் தான் படைப்பாளராகிய தந்தையை பற்றியும் படைப்பின் முதலிடை கடை பற்றியும் எல்லா ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த கல்ப மரத்தின் ரகசியத்தையும் பாபா நமக்கு புரிய வைக்கிறார். இந்த நாடகத்தின் ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். கலியுகத்தில் தான் சங்கராச்சாரியார் வரார் அப்படிங்கிறத இந்த கல்ப விருட்சத்தை பார்த்து புரிஞ்சுக்குவாங்க. சந்நியாசிகளுடைய ராஜ்யம் சத்தியுகத்தில் இருக்க முடியாது இல்லையா? சன்னியாசிகள் எப்பயுமே ராஜ்யம் பண்ணுறது கிடையாது. அதனால் சத்தியுகத்தில் எப்படி சன்னியாசிகள் ராஜ்யம் இருக்க முடியும்? எல்லோருமே
பகவானுடைய குழந்தைங்க அப்படின்னா எல்லோரும் சொர்க்கவாசியாக இருக்கணுமே. ஆனால் எல்லோரும் சொர்க்கவாசியாக ஆகிறது கிடையாது. தேவதைகள் மட்டும்தான் ஆகிறாங்க. அப்போ யோசிச்சுப்பாங்க, அப்போ உண்மையிலே பகவானுடைய குழந்தைங்க நாம தான் இல்லை. கடவுளோட குழந்தைன்னா சொர்க்கத்தில் தானே இருக்கணும். பாபா அடிக்கடி சொல்வார், ஏன் நரகத்தில் இருக்கிறீங்கன்ட்டு. இப்போ சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான முயற்சி இல்லை பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் தேவதை ஆகிறதுக்காகத்தான் பிராமண வம்சத்தவராகவே ஆகி இருக்கிறீங்க. பாபா கிட்ட ஞானத்தை படித்து பிறகு தேவதையாக ஆவீங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பாக தூய்மை அடையணும். தூய்மை அடைஞ்சால் தான் தேவதையாக முடியும். ஸோ இங்கே சின்ன குழந்தையாக இருந்தாலும் பிரம்மகுமாரிகள் தான், பெரியவங்களாக இருந்தாலும் குமாரிகள் தான். இல்லை, பிரம்மாவுக்கு குழந்தை தான் பாபா இல்லையா. இப்போ பிரம்மா பாபாவோட வயசானவங்க வந்தாலும் அவங்களும் பிரம்மாவுக்கு குழந்தை தான். மம்மாவோட வயசானவங்க வந்தாலும் அவங்க மம்மாவுக்கு குழந்தை தான் இல்லை. இது ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயம். பாபா நாங்கள் உங்களுடைய குழந்தைங்க அப்படின்னு பிராமணர்கள் இருபாலருமே சொல்கிறோம். ஆண் குழந்தையாக இருந்தாலும் சொல்கிறோம், பெண் குழந்தையாக இருந்தாலும் சொல்கிறோம். இவங்க பாப் தாதா 2 பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. ஆதிதேவன் பிரம்மாவும் இருக்கிறாங்க, அவர் உடம்புக்குள்ளே சிவபாபாவும் இருக்கிறார். நாம் பிரம்மா பாபா மற்றும் சிவபாபா முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். என்னை நினைவு செஞ்சீங்கன்னா தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவராக ஆகிடுவீங்க அப்படின்னு சிவபாபா சொல்கிறார். ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் நம்ம ஆஸ்தியை அடையிறோம். சிவபாபா தான் நமக்கு அப்பாவாகவும் இருக்கிறார், நம்மை தூய்மையாக்கிற பதித்த பாவனராகவும் இருக்கிறார், அதற்கான வழியை சொல்கிற குருவாகவும் இருக்கிறார். இப்போ இது சங்கம யுகம். தூய்மையற்றதுலேருந்து தூய்மை ஆகிறதுக்காக பாபாவை சந்திக்கிறோம் இல்லை. போய் நதிக்கடல் சந்திக்கிறத மேலான் கொண்டாடுறாங்க. அங்கே போகிறதுனால யாரும் தூய்மையாகிறது கிடையாது. ஸோ பாபாவை சந்திக்கிறதன் மூலமாகத்தான் நாம் தூய்மையாகிறோம். சங்கமயுகம் ஃபுல்லாகவே பாபாவை சந்திக்கிற யுகம்தான் இல்லையா. பதித்த பாவனர் மூலமாகத்தான் நாம் தூய்மை அடையிறோம். சங்கமயுகத்தில் ஞான நதிகளும் ஞான கடலும் சந்திக்குது. மற்றபடி வெறும் நதிகளின் சந்திப்பு கிடையாது இல்லையா. வெறும் நதிகள் சந்திக்கிறது விசேஷம் கிடையாது. நாம் பல ஜென்மம் சந்தித்து தான் இருந்திருப்போம். ஆனால் ஞான கடலோடு சந்திக்கிறோம். இப்போ தான் ஞான கடலோட ஆத்மாக்களாகிய உங்களுடைய சந்திப்பு நடக்குது. நீங்கள் இப்போ ஞான கடல்கிட்ட வந்திருக்கிறீங்க. ஞான கங்கைகளாகிய நீங்கள் ஞான கடல்லிருந்து வெளிப்பட்டு இருக்கிறீங்க. ஸோ ஞான கடல்லிருந்து வெளிப்பட்ட ஞான கங்கைகளாகிய நாம் தான் மற்றவர்களுக்கு ஞான ஸ்நானம் பண்ணுறோம். இதோடைய நினைவு கிறிஸ்தவ மதத்தில் ஞான ஸ்நானம் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ எதுக்கு ஞானத்தினால் குளிப்பாட்டி அவர்களை தூய்மையாக்குறோம். ஸோ ஞானத்தினால் பிராமணர்களாகிய நாம் குளிப்பாட்டி தூய்மையாக்குறத தான் அங்கே கலியுக பிராமணர்கள் அந்த தேவதை சிலைக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அது உண்மையிலே ஞானத்தினால் குளிப்பாட்டி அவங்கள தூய்மையாக்கிற அர்த்தம் இல்லை. குளிப்பாட்டி அலங்காரம்லாம் பண்ணுறாங்க, ஞானத்தினால் பண்ணுற அலங்காரம் அது. அதேமாதிரி யோகமும் கற்றுக் கொடுக்குறீங்க. அதே மாதிரி சாகரத்தின் அறிமுகத்தையும் கொடுக்குறீங்க. சாகர்னா கடல், ஞான கடலுடைய அறிமுகத்தையும் கொடுத்து அவங்கள மதுபனுக்கு பாபாவை சந்திக்கிறதுக்காக அழைச்சிட்டும் வரும். இந்த நேரத்தில் நீங்கள் எப்போ பிராமணர் ஆகிறீங்களோ அப்போ உங்களுக்கு 3 தந்தையர் இருக்கிறாங்க. இது ஒரு தனித்துவமான விஷயம். வேறு எப்போவுமே நமக்கு 3 தந்தை கிடையாது. இப்போ மட்டும்தான் லௌகிக தந்தையும் இருக்கிறாரு, பிரஜாபிதாவும் இருக்கிறாரு, சிவபாபாவும் இருக்கிறார்.
இது எந்த மதத்துலையுமே சொல்லப்படலை இல்லையா? பக்தி மார்க்கத்தில் 2 தந்தை தான் இல்லையா? லௌகிக தந்தை, கஷ்டம்னு வந்தால் பரலௌகிக தந்தையை வணங்கும். சத்தியுகத்தில் ஒரே ஒரு தந்தை தான். ஏன்னா பரலௌகிக தந்தையை நினைக்கவே மாட்டோம், ஏன்னா அங்கே கஷ்டமே வராது. ஸோ அது புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ 3 தந்தை இருந்தாலுமே உங்களுடைய ஆத்மா என்ன சொல்லுது? என்னுடையவர் ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுது. இல்லை, எந்த உறவும் கிடையாது. நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரும் இருந்தாலும் பேரளவுக்கு இருக்கிறாங்க, அவ்வளோதான். என்னுடையவர் ஒரு சிவபாபா மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவருடைய நினைவின் மூலமாக மட்டும்தான் தூய்மையற்ற நிலையிலிருந்து நம்ம தூய்மையானவராக ஆக முடியும். அதனால தான் அவரை தவிர நமக்கு யாரும் கிடையாது. அவர் நம்முடைய அல்லாஹ் மட்டுமே போதுமானவன் அப்படிங்கிறதுடைய உண்மையான அர்த்தம் இது தான். அவர் நம்முடைய அப்பாவாகவும் டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறாரு அப்படின்னு இப்போ ஆத்மாவுக்கு தெரியும். நம்முடைய ஆத்மாவை அழிச்சிட்டு போகிறதுக்காகத்தான் பாபா வந்திருக்கிறார். பிரம்மாவின் உடம்பில் பிரவேசமாகி ஆத்மாக்களை தூய்மையாக்குறார் ஞானத்தை கொடுத்து. ஸோ உங்களை அழிச்சிட்டு போகிறதுக்காக அப்பா வந்திருக்கிறாரு. உங்கள் எல்லோருக்கும் மரணத்தை கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன்னு பாபா சொல்கிறார். அதாவது இந்த தீர்ப்புலலாம் இரட்டை ஆயுள், இரட்டை மரண தண்டனை, இரட்டை தூக்கு தண்டனை இப்படியெல்லாம் கூட தீர்ப்பு வரும். அதை எப்படி நிறைவேற்ற முடியும்? ஆனால் இப்போ நிறைவேற்றப்படுது இல்லை. இரட்டை மரணம், அந்த மரணம் வர்றதுக்கு முன்னாடியே நாம் இப்போ மரணிக்கிறோம். மர்ஜீவா வாழ்க்கை, உயிரோடு இருந்துக்கிட்டே இறந்த நிலையில் வாழறோம். அப்போ அந்த மரணம் நமக்கு பெரிய விஷயம் கிடையாது. அந்த மரணத்துக்கு தயார்படுத்துறதுக்காக தான் இந்த மரணம். இந்த மரணத்தில் பக்காவாக ஆயிட்டோம் அப்படின்னா ஜாலியாக போயிடும். இங்கே இருக்கிற அனைத்தையும் மறந்துடும். அந்த அளவுக்கு பாபா நினைவு இருக்கணும் இல்லை. அனைத்தையும் மறக்கிற அளவுக்கு நான் உன் நினைவிலே முழுகணும் பாபா அப்படிங்கிற நினைவோடு நினைக்கணும். நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் இறந்து தான் ஆகணும் இல்லையா? உங்களுடைய இந்த தேகத்தை, தேக உணர்வை அழிக்க வச்சு பாபா ஆத்மா உணர்வை வர வச்சு ஆத்மாக்களை அழிச்சிட்டு போகிறார். ஸோ மற்றவர்கள் தேக உணர்வு அழியாமலே போகிறதுனால தேக உணர்வுள்ள நரகத்தில் தான் பிறக்கிறாங்க. ஸோ உங்களுக்குத்தான் அந்த சொர்க்கம் கிடைக்கிது. அந்த சொர்க்கம்தான் உண்மையிலே கடவுள் நமக்கு கொடுக்கிறது. அதைத்தான் வாழ்க்கை தானம், உயிர் பிச்சை கொடுக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். இது மகாபாரத யுத்தம் இல்லையா? ஸோ எல்லாருடைய விநாசமும் கண்டிப்பாக நடக்கும். நடக்கலைன்னா எப்படி அழைச்சிட்டு போக முடியும்? உடம்போட அழைச்சிட்டு போவார். ஆத்மாக்களை தூய்மையாக்கி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன். ஸோ இந்த ஆத்மாக்களை தூய்மையாக்கிறதுடைய நினைவு தான் கோயிலில் அந்த மூலவருக்கு பண்ணுற அத்தனை விஷயமே. ஸோ அதை நினச்சிட்டு நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ஆத்மாக்களை தூய்மையாக்கி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன். அந்த வீடு தான் சாந்தி தாமம். ஸோ சத்தியுகம் இந்த பூமியில் வரணுன்னா கண்டிப்பாக கலியுகம் அழியணும் இல்லையா? அதற்காகத்தான் இந்த மகாபாரத சண்டை அவ்வளோ புகழ்பெற்றதாக இருக்குது. சங்கமயுகத்தில் தான் அந்த சண்டை நடக்குது. அதே சங்கமயுகத்தில் தான் நீங்கள் மனுஷன்லேருந்து தேவதையாகவும் ஆகிறீங்க இல்லையா? தேவதையாக ரெடி ஆகிடுறீங்க. ஆன பிறகு தான் சண்டை நடக்குது. அதான் கர்மாதீத்த நிலைன்றோம். நல்லது. அற்புதமான முறையில் கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, ஞானக்கடலில் நீராடி உங்களை தூய்மையாக்கிக்கணும். ஞானக்கடலில், ஸ்தூலக்கடலில் கிடையாது.
நண்பர்கள் உறவினர்கள் கூடவே இருந்தாலும் என்னுடையவர் ஒரு சிவபாபாவை தவிர வேறு யாரும் இல்லைன்றது உங்கள் புத்தியில் இருக்கணும் இல்லையா? விஷ்ணுபுரிக்கு போகிறதுக்காக பக்குவமான வைஷ்ணவர்களாக மாறணும். அதாவது முழு தூய்மையானவர்களாக ஆகணும். நரகத்தில் வாழ்ந்துக்கிட்டே நரகத்திலிருந்து இறந்தவர்களாக இருக்கணும். புத்தியின் தொடர்பை சொர்க்கத்தில் மட்டும் ஈடுபடுத்தணும். அப்போ தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். வரதானம்: ஒரே லட்சியம், ஒரே நம்பிக்கை, ஒரே சீரான நிலையின் மூலமாக எப்பொழுதும் நிர்விக்ன நிலையை அடையும் நிவாரண ஸ்வரூபம் ஆகுங்கள். ஸோ அதுதான் லகன். லகன்னா ஒரே லட்சியம் அல்லது ஒரே ஈடுபாடு. ஸோ நம்முடைய லட்சியம் நாராயணன் ஆகணும். அது நாராயணன் ஆகிறன் கண்டிப்பாக ஆயிடுவேன்ற அந்த ஒரே நம்பிக்கை, அப்படி ஆக்கிறதுக்காக பாபா வந்திருக்கிறாருன்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். ஒரே சீரான ஆனந்த மனநிலையில் இருக்கணும். அப்படி இருந்தால் தடைகளற்ற நிலையை அடைவீங்க. நிவாரண ஸ்வரூபம் ஆகிடுவீங்க. தடை ஸ்வரூபமாக மாட்டீங்க. ஸோ அதுக்கு விளக்கம்: எப்போவுமே தந்தை மேலே இருக்கிற ஈடுபாடு, தந்தையுடைய கடமை, அது மேலே இருக்கக்கூடிய லட்சியத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு மூழ்கி இருக்கிறீங்களோ இல்லையா? பாபா நினைவிலையும் பாபாவுடைய கடமை என்ன? எல்லோரையும் தூய்மையாக்கிறது. அதே தான் நம்முடைய கடமையும். இந்த லட்சியத்திலே மூழ்கி இருந்தீங்கன்னா இந்த உலகத்துடைய எந்த பொருளுமே அல்லது எந்த மனுஷனுமே இருக்கிற அனுபவம் கூட உங்களுக்கு ஏற்படாதுன்றார். நானும் பாபா, மூணாவது யாருமே இல்லை. இதுதான் அனுபவமாகும். ஸோ இந்த மாதிரி ஒரே லட்சியம், ஒரே நம்பிக்கை, ஒரே சீரான மனநிலையில் வாழற குழந்தைங்க எப்போவுமே நிர்விக்னமாக இருப்பாங்க, தடைகளற்றவராக இருப்பாங்க. எப்போவுமே முன்னேறும் கலையின் அனுபவத்தைத்தான் அனுபவம் செய்வாங்க. ஸோ அதனால் இதுக்கு தடையாக வர காரணத்தை எல்லாம் நிவாரணமாக மாற்றிடுவாங்க. அதற்கான சொல்யூஷன் என்ன? அதில் தான் அவங்களுடைய கவனம் போகும், காரணத்தை பார்க்காது. ஸோ காரணத்தை கண்டு பலவீனம் அடையாமல் நிவாரண ஸ்வரூபமாக மாறிடுறாங்க. ஸோ அப்போ சுற்றி இருக்கிற எதுவுமே உங்களுக்கு அனுபவமாகாத அளவுக்கு பாபாவுடைய நினைவில் மூழ்கி உலகத்துக்கு தூய்மையின் சக்தியை, அந்த அதிர்வலைகளை பரவக்கூடிய சேவையில் மூழ்கி இருந்தால் சதா முன்னேறும் கலை தான் அனுபவமாகும். ஸோ அதுதான் எல்லாத்துக்கும் சொல்யூஷனும் கூட. நீங்கள் பாட்டுக்கு பாபா நினைவிலேயே மூழ்கி இருக்கணும், அவ்வளோதான். அப்போ சுற்றி நடக்கிற எதை கண்டும் நீங்கள் பலவீனம் அடைய மாட்டீங்க. ஏன்னா அந்த எண்ணமே உங்களுக்கு வராது, வீண் எண்ணமே வராது. சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறன்ற அந்த ஒரு எண்ணத்தை தவிர வேறு எந்த எண்ணமும் வராது. ஸ்லோகன்: ஒருத்தர் நம்ம புகழறதுனால நமக்கு வரக்கூடிய சந்தோஷம் கொஞ்ச காலத்துக்கு தான். அதனால் அந்த ஆதாரத்தில் சந்தோஷத்தை எடுக்கக்கூடாது. அவங்க புகழ்ந்தால் கூட நீங்கள் பாபா நினைவில் இருக்கணும். பாபா, நீ பண்ணதை நான் பண்ணதாக தப்பாக நினச்சிட்டு இந்த குழந்தை புகழுது அப்படின்னு மனசில் சொல்லிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லாட்டின்னா புகழ்ந்தவர்களே நாளைக்கு கீழும்போது உங்களுக்கு துக்கம் வரும். ஏன்னா அதுவும் நடக்கும். அவ்யக்த இஷாரா: ஜுவாலா ஸ்வரூப ஸ்திதியிலிருந்து சக்திசாலி நினைவின் அனுபவத்தை செய்யுங்கள். ஜுவாலா ஸ்வரூப ஸ்திதியின் அனுபவத்தை அடையணும் அப்படின்னா நிரந்தர நினைவின் ஜுவாலை பிரகாசித்து கொண்டே இருக்கணும் இல்லையா? ஜுவாலா ஸ்வரூபத்தில் இருக்கக்கூடிய மனநிலை எப்போ அனுபவமாகும்? நினைவு நிரந்தரமாக கொழுந்து விட்டு எறியணும். அப்போ தான் அந்த மனநிலை அனுபவமாகும், சக்தி நிறைந்த நிலை.
ஸோ இதுக்கு ஈஸியான வழி பாபா சொல்கிறாரு, எப்போவுமே உங்களை சாரதி மற்றும் சாட்சி அப்படின்னு உணர்ந்து செயல்படுங்கன்றார். ஸோ சாரதினா இப்போ தேர் இருக்குதுன்னா தேரை ஓட்டுறவங்க தான் சாரதி. அது மாதிரி இந்த உடம்புன்ற தேரை ஓட்டக்கூடிய சாரதி எது? ஆத்மா, அதுதான் நான். அடுத்தது சாட்சி, எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கிறது. இது ரெண்டும் இருந்தால் வேறு எதுலேயுமே உங்கள் கவனம் போகாது. அப்போ பாபாவுடைய நினைவு, ஆத்மான்ற உணர்வு இருந்தாலே பாபாவுடைய நினைவு இருக்கும். சுற்றி இருக்கிற விஷயம் உங்களை பிடிச்சி இழுக்கும், அதுக்கு தான் சாட்சி, விலகி சாட்சியாக பார்க்குறேன் அப்படின்னு இருக்கணும். அப்போ அந்த ஜுவால ஸ்வரூப நினைவு இருக்கும். ஆத்மா இந்த ரதத்துடைய சாரதி. இந்த நினைவில் நீங்கள் இருந்தீங்கன்னா தானாகவே இந்த தேகம்ன்ற ரதத்தில் இருந்தும் பல வகையான தேக உணர்வில் இருந்தும் உங்களை விடுபட்டவராக உணர்வீங்க. நான் சாரதி இல்லையா? இந்த சாரதின்றது நிறைய இடங்களில் புராண கதைகளில் வரும். அப்போ சாரதின்னும் போதெல்லாம் அவங்க ஆத்ம உணர்வில் இருக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்கள், புரிஞ்சிடும். கிருஷ்ணர் சாரதியாக வராரு. நல தமயந்தி கதையில் கூட நலன் வந்து சாரதியாக வருவான். சாரதியாக வரும்போது தான் அவனுக்கு மீண்டும் தமயந்தி மற்றும் அந்த ராஜ்யம் எல்லாமே அவனுக்கு கிடைக்கிது. ஸோ அப்போ நான் சாரதின்ற நினைவு இருந்தால் தானாகவே எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருப்பீங்கன்ற உடல்ன்ற உணர்வில் இருந்தும் இல்லையா? இப்போ உடல் நானுன்ற உணர்வுலேருந்தும் விடுபட்டு இருப்பீங்க இல்லை? இங்கே ஒரு ஆத்மா இருக்குது, அதேமாதிரி எதிர ஒரு ஆத்மா பேசுது. அது எந்த உடம்புல இருக்குதுன்றது முக்கியம் இல்லை, பேசுகிறது ஆத்மா தான். அப்போ உடல் உணர்வில் வந்து தானாகவே விடுபட்டவராக இருப்போம். உங்களை சாரதின்னு உணர்றதுனால எல்லா கர்மேந்திரியங்களும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஏன்னா உடம்புல தானே கர்மேந்திரியம் இருக்குது. இந்த உடலையே இயக்கிறது நான் தான்னும் போது கர்மேந்திரியமும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். அதே மாதிரி சூக்ஷ்ம சக்திகளாகிய மனம் புத்தி சமஸ்காரம் கூட உங்களுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடக்கும். நான் சாரதி அப்படின்னு ஞாபகம் வச்சா இல்லையா? பார்த்த சாரதி எவ்வளோ ஃபேமஸான பேர் கிருஷ்ணருக்கு. இப்போ சாரதின்றதில் அவ்வளோ ரகசியமாக இருக்குது. ஜுவாலா ஸ்வரூப் நினைவுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஓம் சாந்தி. செம பவர்ஃபுல் முரளி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.